வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு கழுகு ஒரு ட்ரவுட் ஃபிஷ்ஷை வேட்டையாட கீழே பாயுது. மின்னல் வேகத்தில் தன்னோட நகங்களை மீனோட முதுகில் பதிச்சிடுது. மீன் தனக்கு தான் எழுதி வச்சாச்சுன்னு நினைச்ச அந்த ஒரு நொடியில எல்லாமே தழகீழா மாறுது. உயிரை காப்பாத்திக்க அந்த மீன் வெறித்தனமா போராட ஆரம்பிக்குது. தப்பிச்சு போறதுக்கு பதிலா கழுகையும் தன்னோட ஆழமா தண்ணீருக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. கழுகால சுத்தமா முடியல. ஆனா அப்பையும் அது விட தயாரா இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, எப்படியாவது இதை கொண்டு போயிடணும்னு தன்னோட பிடியை இன்னும் ஆழமாக்குது. பட் ஒவ்வொரு நொடியும் அந்த மீன் அதை இன்னும் ஆழமா கீழே இழுத்துட்டே போயிட்டே இருக்கு. இப்ப கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. மூச்சு விட ரொம்பவே கஷ்டப்படுது கழுகு. விட்டுலான்னு டிசைட் பண்றப்ப ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அதோட நகங்கள் ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால அதனால அதை விடவே முடியல. கடைசியில அந்த கழுகு பரிதாபமாக இறந்து போகிறது. ஆக்சுவலா மீனா அதை சாவடிச்சு இல்லங்க, என்ன ஆனாலும் விடமாட்டேன்னு பிடிவாதமா பிடிச்சிருந்த அந்த ஈகோ தான் அதை சாவடிச்சிச்சு. இதை தான் சைக்காலஜில சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம தப்பான பாதையில் தான் இருக்கோம்னு நமக்கு நல்லா தெரியும், ஆனா திருத்திக்க மாட்டோம். ஏன்னா அதுக்காக டைம், எஃபர்ட், எமோஷன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் யூ நோ வாட், உங்களோட பிடிவாதம் கழுகோட நகம் மாதிரி பிடிக்க பிடிக்க இன்னும் ஆழமா போயிட்டே தான் இருக்கும். முதல்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறப்ப எமோஷனா எடுக்காதீங்க, யோசிச்சு ஸ்ட்ராட்டஜிக்கா எடுங்க. எப்ப நீங்க எமோஷன்ஸை கலக்குறீங்களோ அப்ப உங்க மூளையை விட ஈகோ தான் அதிகமா வேலை செய்யும். அது உங்களை கரெக்டான டெசிஷன் எடுக்கவே எடுக்க விடாது. புரிஞ்சா போனை லாக் பண்ணிட்டு 2 நிமிஷம் உங்களுக்காக யோசிங்க. இப்ப எந்த விஷயத்துக்காக தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பிடிவாதமா பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு.